வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் பாஸ்போர்ட் அலுவலகத்தை ஊடுருவிய 15 வயது சிறுவன் கைது. உக்ரைனின் தீவிரமான ட்ரோன் போர், 15,000 புதிய வீரர்களை திரட்ட ராணுவம் தீவிரம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய கார் விதி, விபத்துகளை தவிர்க்க ஒளிரும் பிரேக் விளக்குகள். விமான பயணம், பவர் பேங்க் விதிகளில் மாற்றம் செய்த துருக்கி. வீட்டு வசதி நெருக்கடி, ஐரோப்பாவின் சமூக ஸ்திரத்தன்மைக்கு சவால், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காரசார விவாதம். ரஷ்யாவுடன் போர், நேட்டோ இன்னும் தயாராகவில்லை என்பதற்கு 5 முக்கிய காரணங்கள். அணுவாயுத எச்சரிக்கை, உலகம் பேரழிவை சந்திக்கும் என புட்டின் மிரட்டல். பிரிட்டனின் உயிர் காக்கும் மருந்துகள் சீனாவின் பிடியில், புதிய ஆய்வறிக்கை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாஸ்போர்ட் மற்றும் விசா அலுவலகத்தின் தரவுத்தளத்தை ஹேக் செய்த குற்றத்துக்காக 15 வயது சிறுவன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த சிறுவன் பிரான்ஸ் உள்துறை அமைச்சகத்தின் இணையத்திற்குள் ஊடுருவி பல முக்கிய தரவுகளை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சைபர் தாக்குதலால் மில்லியன் கணக்கான பயணிகளின் தனிப்பட்ட தகவல்கள் கசியும் அபாயம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தனது படுக்கை அறையில் இருந்தவாறே அதிநவீன மென்பொருளை பயன்படுத்தி மிக குறுகிய காலத்தில் இந்த ஊடுருவலை அவர் நிகழ்த்தியுள்ளார். பிடிப்பட்ட சிறுவன் மிகவும் திறமையான ஹேக்கர் என்றும் இதற்கு முன்னரும் இதுபோன்ற சில முயற்சிகளில் அவர் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாட்டின் மிக உயரிய பாதுகாப்பு அமைப்பு ஒன்றிலேயே சிறுவன் ஊடுருவியிருப்பது பிரான்ஸ் அரசாங்கத்தின் இணைய பாதுகாப்பு குறித்த விவாதத்தை எழுப்பியுள்ளது. உக்ரைனின் தீவிரமான ட்ரோன் போர், 15,000 புதிய வீரர்களை திரட்ட ராணுவம் தீவிரம். ரஷ்யாவுக்கு எதிரான போரை வலுப்படுத்த உக்ரைன் தனது ட்ரோன் தாக்குதல்களை பல மடங்கு அதிகரித்துள்ளதோடு புதிய உத்திகளை கையாண்டு வருகிறது. முன்னணியில் நிலவும் வீரர்களின் பற்றாக்குறையை போக்க உடனடியாக 15,000 புதிய வீரர்களை திரட்டும் பணியில் உக்ரைன் ராணுவம் இறங்கியுள்ளது. நவீன தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவின் எல்லைப் பகுதிகளில் உள்ள ராணுவ கிடங்குகள் மற்றும் எரிபொருள் மையங்களை உக்ரைன் இலக்கு வைத்துள்ளது. போர்க்களத்தில் ஆள்பலத்தை விட தொழில்நுட்ப ரீதியிலான தாக்குதல்களே அதிக வெற்றியை தருவதாக உக்ரைன் ராணுவ தளபதிகள் நம்புகின்றனர். தன்னார்வலைகளை பெரிய அளவில் ஈர்ப்பதற்காக ராணுவத்தில் சேர்பவர்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் புதிய பயிற்சிகளையும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. ரஷ்யாவின் தொடர் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைன் தனது வான்வழி பாதுகாப்பையும் ட்ரோன் கட்டமைப்பையும் வலுப்படுத்தி வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய கார் விதி, விபத்துகளை தவிர்க்க ஒளிரும் பிரேக் விளக்குகள். ஐரோப்பிய ஒன்றியம் கார்களுக்கான புதிய பாதுகாப்பு விதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அவசர கால பிரேக் போடும் போது விளக்குகள் வேகமாக மின்னி மறையும் வசதியை கட்டாயமாக்குகிறது. ஓட்டுநர்கள் திடீரென பிரேக்கை பயன்படுத்தும் போது பின்னால் வரும் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை வழங்கும் வகையில் இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் செயல்படும். சாதாரண பிரேக் விளக்குகளை விட இந்த ஒளிரும் விளக்குகள் பின்னால் வரும் ஓட்டுநர்களின் கவனத்தை சில நொடிகளிலேயே ஈர்த்து விபத்துகளை தவிர்க்க உதவும். குறிப்பாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் சங்கிலி தொடர் விபத்துகளை தடுப்பதே இந்த புதிய தொழில்நுட்பத்தின் முக்கிய நோக்கமாகும். வாகனத்தின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும்போது திடீர் பிரேக் அழுத்தப்பட்டால் மட்டுமே இந்த தானியங்கி சிஸ்டம் செயல்படும். மே 2026 முதல் ஐரோப்பாவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து புதிய மாடல் கார்களிலும் இந்த பாதுகாப்பு அம்சம் இடம்பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. விமான பயணம், பவர் பேங்க் விதிகளில் மாற்றம் செய்த துருக்கி. விமான பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானங்களில் பவர் பேங்க் கொண்டு செல்வதற்கான விதிகளில் துருக்கி நாடு அதிரடி மாற்றங்களை செய்துள்ளது. புதிய விதிகளின்படி குறிப்பிட்ட திறனுக்கும் அதிகமான பவர் பேங்குகளை பயணிகள் தங்கள் கைப்பைகளில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. லித்தியம் பேட்டரிகள் தீப்பிடிக்கும் அபாயம் இருப்பதால் பதிவு செய்யப்பட்ட பயண மூட்டைகளில் பவர் பேங்குகளை வைக்க இனி அனுமதி இல்லை. துருக்கியின் விமான போக்குவரத்து ஆணையம் சர்வதேச விமான போக்குவரத்து விதிகளுக்கு இணங்க இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை எடுத்துள்ளது. பயணிகள் தாங்கள் கொண்டு வரும் பவர் பேங்குகளின் திறனை முன்கூட்டியே சரிபார்த்து அனுமதிக்கப்பட்ட அளவில் இருப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விதிமீறல்களை தவிர்க்க துருக்கி விமான நிலையங்களில் கூடுதல் ஸ்கேனிங் சோதனைகள் மற்றும் கடுமையான விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. வீட்டு வசதி நெருக்கடி, ஐரோப்பாவின் சமூக ஸ்திரத்தன்மைக்கு சவால், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காரசார விவாதம்.
ஐரோப்பா முழுவதும் நிலவும் கடுமையான வீட்டு வசதி பற்றாக்குறை கண்டத்தின் சமூக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரித்துள்ளனர். வாடகை கட்டணம் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளதால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் வீடுகளை பெறுவதில் பெரும் சிக்கல்களை சந்திக்கின்றன. இந்த நெருக்கடியை தீர்ப்பது குறித்து ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டும் என ஒரு தரப்பினரும், அரசாங்கமே பொது வீட்டு வசதி திட்டங்களில் நேரடியாக தலையிட வேண்டும் என மறுதரப்பினரும் வாதிட்டனர். அதிகரித்து வரும் வீடற்றோர் எண்ணிக்கை மற்றும் இளைஞர்கள் சொந்த வீடு வாங்க முடியாத நிலை சமூகத்தில் பெரும் அதிருப்தியை உருவாக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண தவறினால் ஐரோப்பிய நாடுகளில் அரசியல் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படலாம் என ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவுடன் போர் நேட்டோ இன்னும் தயாராகவில்லை என்பதற்கு 5 முக்கிய காரணங்கள். ரஷ்யாவுடன் ஒரு முழுமையான போரை எதிர்கொள்ள நேட்டோ கூட்டமைப்பு இன்னும் முழுமையாக தயார் நிலையில் இல்லை என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஐரோப்பிய நாடுகளிடம் போதுமான ஆயுத கிடங்குகள் இல்லாதது மற்றும் வெடிமருந்து உற்பத்தி திறன் குறைவாக இருப்பது முதல் பலவீனமாக கருதப்படுகிறது. நேட்டோ உறுப்பு நாடுகளிடையே நிலவும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் மற்றும் நிதி பங்கீடு தொடர்பான மோதல்கள் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை பாதிக்கின்றன. ரஷ்யாவின் நவீன ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு இணையாக வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்துவதில் ஐரோப்பா இன்னும் பின்தங்கியுள்ளது. துருப்புகளை விரைவாக எல்லைக்கு நகர்த்துவதற்கான போக்குவரத்து உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் லாஜிஸ்டிக் சவால்கள் பெரிய தடையாக உள்ளன. சைபர் தாக்குதல்கள் மற்றும் மின்சார கட்டமைப்புகளை சிதைக்கும் ரஷ்யாவின் ஹைபிரிட் போர் முறையை எதிர்கொள்ளும் திறன் நேட்டோவிடம் போதிய அளவில் இல்லை. அணுவாயுத எச்சரிக்கை, உலகம் பேரழிவை சந்திக்கும் என புட்டின் மிரட்டல். மேற்கத்திய நாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தால் உலகம் ஒரு பெரிய அணுவாயுத பேரழிவை சந்திக்கும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். உக்ரைன் போரில் நேட்டோ படைகளின் தலையீடு அதிகரிப்பது மனித குலத்தின் அழிவிற்கு வழிவகுக்கும் அபோகாலிப்ஸ் நிலையை உருவாக்கும் என ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டால் தன்னிடம் உள்ள அதிநவீன அணுவாயுத ஏவுகணைகளை பயன்படுத்த தயங்கப் போவதில்லை என புட்டின் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். பனிப்போர் காலத்திற்கு பிந்தைய மிக மோசமான அணுவாயுத பதற்றம் தற்போது உருவாகியுள்ளதாக பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் கவலை கொள்கின்றனர். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் ரஷ்யாவின் சிவப்பு கோட்டை தாண்டினால் அது உலகளாவிய மோதலாக மாறும் என கிரெம்ளின் மாளிகை எச்சரித்துள்ளது. புட்டினின் இந்த அதிரடி அறிவிப்பு சர்வதேச சமூகத்தில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளதோடு உலக நாடுகளை பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வலியுறுத்துகிறது. பிரிட்டனின் உயிர்காக்கும் மருந்துகள் சீனாவின் பிடியில், புதிய ஆய்வறிக்கை எச்சரிக்கை. பிரிட்டனின் ஆன்டிபயோட்டிக் மருந்து விநியோகத்தில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதால் நாட்டின் சுகாதார பாதுகாப்பு பலவீனம் அடைந்துள்ளதாக ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. பிரிட்டன் பயன்படுத்தும் பெரும்பாலான மருந்துகளின் மூலப்பொருட்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் ஏற்பட்டால் மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஒரே நாட்டை சார்ந்திருப்பது தேச பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் என பாதுகாப்பு நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோவிட் பெருந்தொற்று காலத்தை போலவே சீனா விநியோகத்தை நிறுத்தினால் பிரிட்டனின் NSS மருத்துவ கட்டமைப்பு முடங்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. உள்நாட்டு மருந்து உற்பத்தியை அதிகரிக்கவும் பிற நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்தவும் பிரிட்டன் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார மற்றும் அரசியல் காரணங்களுக்காக சீனா இந்த விநியோக சங்கிலியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டுள்ளது.